எப்படிப்பட்ட மனைவியா நீங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்ஜா என்ன இஸ்லாத்துல? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒருவர் திருமணம் முடித்தார் என்றால் அவர் ஈமானுடைய பாதியை நிறைவேற்றி விடுகின்றார். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமுடைய பாதி என்பது எங்களோட திருமணம் செய்தவங்களுடைய அந்த சம்பவத்தோட அவங்க பெறுனாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தர்ஜாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிமார்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு மனைவிமார்கள் நாங்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? டூ அஸ் செல்ஃப் செக். அதிகமா எடுக்க மாட்டாங்க நேரம். And this is always a worrying thing. எப்படி அந்த காரம் நம்முடைய சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்குன்னா, இப்போ முன்னாடிலாம் நம்ம வெளியூர்ல கேட்போம், வெளிநாடுகள்ல கேட்போம், அமெரிக்காவில் கேட்போம், தடுக்கி வந்தா டைவர்ஸ்னு சொல்லிட்டு. Before a man marries, before his divorce already has gone through 10 divorce. Before one woman goes through a divorce, she's already gone through 5 divorces சொல்லிட்டு சென்சஸ் கொடுப்பாங்க அமெரிக்காவில். அந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸை பத்திலாம் சொல்லுவாங்க, இவளுக்கு இதுக்கு முன்னாடி 10 மாப்பிள்ளை இருந்துச்சு, இவளுக்கு இதுக்கு முன்னாடி 5 பொண்டாட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருப்பது இது மூலம்தான். தந்தி மூலம் தலாக் போய், எஸ்எம்எஸ் மூலம் தலாக் போய், வாட்ஸ்அப் மூலம் தலாக் வந்துருச்சு. விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம சென்னையில இவங்களாம் பார்த்தாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அக்பர் அலியை மீட் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி கோர்ட்ல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் ஃபேமிலி கோர்ட்டுக்கோ, அப்ப காலிசாவா நம்மளாம் ஒரு டிஸ்கஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஷரியத் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு பூனி குறுக்கி முகத்தை மூடிக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு ஆண்கள் அப்படி வராங்க. பெண்கள் என்னவெல்லாம் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிக்கிட்டு தலாக் வாங்கிட்டு போறாங்க. நாட் ஓன்லி இந்த ஃபேமிலி கோர்ட், இந்த நார்மல் கோர்ட்ஸ். நம்ம முஸ்லிம் பெண்கள் அவன் தலாக் கொடுக்க கட்டி பரவாயில்ல, நான் குலாம் வாங்குறேன். எந்த அளவுக்கு பெருசா திருமணங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான வேகத்தில் இன்னைக்கு தலாக் நடந்துகிட்டு இருக்கு. இது விளையாட்டு இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க படிச்சீங்கன்னா நீங்க அதிர்ந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. அல்லாஹ் உலகத்துல ஒன்னே ஆகுமானது என்று உங்களுக்கு அதுக்காக வேண்டிய அனுமதியை கொடுத்து விட்டு இந்த உலகத்தில் வெறுக்கக்கூடிய ஒன்று. எங்க பாட்டியாரெல்லாம் அந்த காலம் தலாக்ன்ற வார்த்தை வரக்கூடாது. தலாக்குன்னு வந்துருச்சு ஒசு பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க, வாய் கொப்பளிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு குழந்தைங்களை தலாக பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். தலாக பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு விளையாட்டா இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானுங்க. சகோதரிகளை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆண்கள் வைக்க முடியாது, பெண்கள் தான் வைக்கலாம். நீங்க தானே ஆசைப்பட்டு மருமகனை கொண்டு வரீங்க, நீங்க தானே ஆசைப்பட்டு மருமகளை கொண்டு வரீங்க. இல்ல அவங்கள லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். உங்க மகளுக்கும் உங்க மகனுக்கும் அவன் தான் விதியாக்கப்பட்டிருக்குன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொண்டு நல்ல விதமாக குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் உதவுங்கள். அல்லாஹ்வுக்காக என்று உதவுங்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். ஏன்னா இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு அல்லாஹ் நம்ம லஹனத் இறங்கி கொண்டிருக்கு. அல்லாஹ்வுடைய சாபத்தில் இந்த சமுதாயம் மூழ்கிக்கிட்டு இருக்குன்னு அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சும்மா நம்மளை அகதிகளாகவோ அனாதைகளாகவோ விதவைகளாகவோ ஆக்கவில்லை. அல்லாஹ்க்கு பிடிக்காத காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல இந்த சமுதாயம் செய்துகிட்டு இருக்கு. அதற்காக இந்த சமுதாயம் அனுபவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க குர்ஆன்ல, ஒரு சமுதாயம் நான் கட்டளையிட்டதை செய்ய நீங்கள் மறுத்து விட்டீர்கள் என்றால் உங்களை தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்தில் வேறு ஒருவரை அமர்த்துவேன். அதற்காக தான் இன்னைக்கு அமெரிக்கா தலைமை பொறுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கான். லண்டன்ல யூகேல நம்ம தலைவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரஷ்யா ஒரு பக்கம் போட்டு அவன் தலைமை பொறுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்? எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடியவன் இஸ்ரேல் உட்கார்ந்துட்டு இருக்கான். எதற்காக? ஏன்னா அல்லாஹ்க்கு பிடிக்கக்கூடிய காரியங்கள், அல்லாஹ்க்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. இதை பற்றி நீங்கள் யோசிங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அந்தஸ்து, ஒரு அங்கம் நம்முடைய தாய்மார்கள். இங்கே மலேசியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ தமிழகத்துல அதிகமாக முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்பட்டு வருது. நாங்க அஞ்சுமன்ல தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சில பேர். நம்ம we have to start a old age home. நாங்க தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓல்ட் ஏஜ் ஹோம் இஸ்லாத்துல கிடையாதுப்பா. there is no old age home in Islam. முதியோர் இல்லங்கள் இல்ல. முதியோர்கள் வீட்டுல தான் வைக்கப்படணும். ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேக்குறாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுல ஒரு வயதான தந்தையும் தாயும் இருக்கிறாங்க, நான் யாருக்கு அதிக பணிவிடை செய்ய வேண்டும்? உடைய தாய்க்குன்னு சொல்றாங்க. அடுத்த முறையும் அதே கேள்வி உங்களுடைய தாய்க்குன்னு சொல்றாங்க. மூன்றாவது முறையும் அதே கேள்வி உங்க தாய்க்குன்னு சொல்றாங்க. நான்காவது முறை கேட்கப்பட்ட பொழுது உங்களுடைய தந்தைக்குன்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தாய்க்கு கொடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தாய் விதவையாகி விட்டாள், அவள் கிழவி ஆகி விட்டாள். ஏன் உன் வீட்டுல ஒரு 10 நாள் நான் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும்? என் வீட்டுல
என்ன மட்டுமா பெத்தா, நீ உன்னைய தானே பெத்தா, நீ பாத்துக்கோ. இங்க இருந்து அங்க ஃபுட்பால், அங்க இருந்து அங்க ஃபுட்பால். ரப்பிர்ஹம்மா கமா ரப்பயானி சகீரா சொல்லும் பொழுது என்னுடைய தாய் தந்தையார்கள் என்று நினைவுக்கு வருகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவானார். யாரிடம் தாய் தந்தை இல்லையோ அவங்களிடம் கேட்டு பாருங்க. அந்த வயசான கிழவி தாய், உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீங்க? எப்படி வீடுகளில் பரக்கத்து வரும்? உங்க வீட்டுல உங்க தாய்க்கும் உங்க தந்தைக்கும் நீங்கள் பணிவிடை செய்தீர்கள் என்றால் உங்க பிள்ளை உங்களுக்கு செய்வாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க மேல சொல்லி காட்டணும்ல, மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. நீங்க உங்க அம்மாக்கு மரியாதை கொடுத்தா உங்களுக்கு உங்க பிள்ளை மரியாதை கொடுப்பாங்க. நீங்க உங்க தந்தைக்கு பணிவிடை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு பணிவிடை செய்யும். As you sow, so you reap. பெற்றோர்களிடமிருந்து நீங்கள் துஆவை பெறாவிட்டால் இந்த உலகத்திலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறுமையிலும் தண்டனை இல்ல. மறுமையில மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே தண்டனை. இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் எந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறான்? Do a self check. Think about it. யார் வீட்டுல வந்து ஊருக்கு எத்தனை நாளாச்சு பேசி உங்க தாய் தந்தை கிட்ட? ஊரை விட்டு ஊர் வந்திருக்கிறீங்களா? எத்தனை நாளாச்சு போன்ல பேசி? எத்தனை நாளாச்சு அவங்க முகத்தை பார்த்து? ரைட்? நல்லா இருக்கிறீங்களா இல்லையான்னு அது கேட்கிறோமா? இங்க சமாதிப்பதற்காக இங்க வந்திருக்கின்றோம். ஆனா அவங்க நம்மளை பெத்து ஆளாக்கி வளர்த்து விட்டுருக்காங்க, இங்க வந்திருக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். I'm just going to run through this. உடன் பிறந்தவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமான சண்டை சச்சரவு யாருக்கு? உடன் பிறந்தவங்க. அவளுக்கு மட்டும் அவ்வளவு சொத்து போச்சு, அவளுக்கு மட்டும் பணக்கார வீட்டுல திருமணம் முடிச்சு கொடுத்தேன், அவனை மட்டும் ஒரு கண்ணுல நெய், ஒரு கண்ணுல வெண்ணெய், ஒரு கண்ணுல சுண்ணாம்பு மாதிரி என்னை வளர்த்து விட்டேன். சண்டை யார் மத்தியில போட்டுக்கிட்டு இருக்கோம்? அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி மத்தியில. ஒருத்தர் கொடுத்த சலாம் கூட சொல்றது கிடையாது. எந்த அளவுக்கு வச்சிருக்கோம்? என் மையத்து கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். ரைட்? உங்க மையத்தோட எதை கொண்டு போக போறீங்க? உங்க வீடு, உங்க நகை, உங்க பட்டு புடவை, உங்க பியூட்டி பார்லருடைய சாமான்கள் எல்லாம் மையத்தோட வரப்போதா? ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு 3 நாட்களுக்கு மேலே சலாம் சொல்லாமல் இருக்க வேண்டாம், பேசாமல் இருக்க வேண்டாம். பேசாட்டி அட்லீஸ்ட் சலாமாவது சொல்லிக் கொள்ளுங்கன்னு கண்மை நாயகர் சொல்றாங்க. உங்களுக்காக என்று நீங்கள் எதை நாடுகின்றீர்களுடைய சகோதரருக்கும் அதையே நாடுங்கள். இது இஸ்லாமுடைய வரையறைகள். ஆனா நமக்கு தான் தெரியாது. நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன சொல்றோம்? அந்த மாமாவோட போன் வந்தா எடுத்துறாரு. அவன் சண்டால பாவி அப்பா கிட்ட எல்லாத்தையும் சைன் போட்டு அவனே வாங்கிட்டான். ரைட்? அவன் பிள்ளைகிட்ட பேஸ்புக்ல எல்லாம் பேசுற வச்சுக்கூடாது. அவங்க கிட்ட தொடர்பே இல்லை, ஜன்மத்துக்கு தொடர்பே கிடையாது. எங்கேருந்து பரக்கத்து வரும்? ஒரே வயிற்றிலிருந்து பெறப்பட்டோம். ரைட்? கயாமத்து நாள்ல வந்து அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடிய விஷயங்களில் சுப்ஹானல்லாஹ் நான் கேட்கும் பொழுதெல்லாம் நடுங்குவது உண்டு. தாயுடைய வயிற்றுக்கு இந்த கர்ப்பப்பைக்கு என்ன பேர் தெரியுமா? ரஹம். அல்லாஹ்வுடைய பேரோடு இறைந்த பேர். இந்த ரஹம் வந்து அல்லாஹ்விடம் மன்றாடுமா, யா அல்லாஹ் இவனுக்கு நீ எனக்கு நீதியை வாங்கி கூடி, என்னோட உறவு முறையை அவன் பேணவில்லை, தாய் வழி வைத்து வழி வந்த உறவு முறையை பேணவில்லை என்று தாயுடைய வயிறு அல்லாஹ்விடம் மன்றாடும். அந்த ரஹம் அல்லாஹ்விடம் மன்றாடும். அப்ப அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும். எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தாய், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த தாயினுடைய வயிற்றை வந்து அல்லாஹ்விடம் மன்றாடுச்சுன்னா அல்லாஹ் என்ன எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பாங்க நினைச்சு பாருங்க. And here we are fighting for our property, for our அம்மா மௌத்தா போன உடனே அந்த வைர நெக்லஸ் எனக்கு தான் வரும். நான் தான் அதிகமாக கொடுச்சேன். அந்த வைடூரிய நெக்லஸ் எனக்கு போனோம். அவ ஓர ஊத்தி அவளுக்கு வேணா விட்டுருங்க, அவ மச்சி அவளுக்கு வேண்டாம் விட்டுருங்க. யூனிட்டி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி. உங்க குடும்பங்கள்ல இருந்து ஒற்றுமை ஆரம்பிங்க. இது நம்ம மத்தியில சீனியர் லாயர் நம்ம தலைவியா இருக்கிறாங்க, இது என்னன்னு நமக்கு தெரியாது. சட்ட ரீதியாக பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகள் என்னன்னா இந்த சமுதாயத்துக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாது கட்டி அப்ப மத்தவங்க எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? அல்லாஹ் உதவி கொண்டு ஒரு இஸ்லாமிய நாடில் நீங்கள் வாழ்றீங்க. இப்ப அங்க இந்தியாவில் வந்து இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி உங்களுக்குலாம் ஒரு சிட்டிங் வச்சோம். பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம். இஸ்லாமிய உரிமைகளை இப்ப இருக்கக்கூடிய அங்க கூடிய அரசாங்கம் பறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய அபாய விளைவுகள் என்னன்னு சமுதாயம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ லீகலி சட்ட ரீதியாக கூட நமக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. யூ மஸ்ட் ஹேவ் தி பேசிக் நாலேஜ். பெரிய நீங்க லாயர் ஆனும் தேவையில்லை. ஆனா சட்ட ரீதியாக ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமை, ஒரு மகளுக்கு என்ன உரிமை, ஒரு மனைவிக்கு என்ன உரிமை, ஒரு தாய்க்கு என்ன உரிமை, ஒரு சகோதரிக்கு என்ன உரிமை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க விட்டு கொடுக்கறது வேற விஷயம்.
but at least you should know your rights, basic knowledge. இல்ல so final number topic, most important, political empowerment. எப்படி கொண்டு வரது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுறான். ஆண்களும் பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவர்களாக படைத்திருக்கின்றேன். There is no doubt about it. We are helpers unto each other. அப்ப அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள்? அரசியல் ரீதியாக ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் பெண்கள் ஈடுபட்டாங்களா? பட்டாங்களா இல்லையா? சில தலை இப்படி போகுது, சில தலை இப்படி ஆகும். Yes, yes, no, no. Yes, no, no, no. அன்றைய காலகட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் நீங்க நடந்த எல்லா போர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு காலகட்டத்திற்கு பிறகு 4 சஹாபா பெருமக்களுடைய காலகட்டமும் எடுத்துக்கொள்ளுங்க. அத்தனை போர்களிலும் பெண்கள் பங்கு கொண்டார்கள். பெண்கள் போருக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆர்மியில இருக்கிறோம்? இங்க நமக்கு இருக்குதா ரிசர்வேஷன் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆர்மி அப்படின்னா என்னங்க ராணுவம்னா எங்களுக்கு தெரியாது. அவங்க போருக்கு போயிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் தைரியசாலிகளாக வீர மங்கைகளாக இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ரோட கிராஸ் பண்ணி போய் வீட்டுல பாலில கொண்டு வானா ஐயோ என் பயமா இருக்குது, நான் போக மாட்டேன், ரோடு கிராஸ் பண்ண முடியாது. பார்பி டால்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுல. பார்பி டால்ஸ் அவங்களுக்கு வரக்கூடியது சூப்பர்மேன். பொன்னாடி பார்பி டால் மாதிரி வளரணும். உனக்கு யார் வரும்? ஒரு பிரின்ஸ் வருவான். அவன் வந்து உனக்கு குதிரையில தூக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டில போட்டு வைப்பான். அதான் நடந்துகிட்டு இருக்கு. they are bringing up cartoons in the house. பிள்ளைங்களை வளர்க்கல, கார்ட்டூன்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பாப்பைன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு, நான் டாம், ஒருத்தர் ஜெரின்னு ஓடுறாரு, ரைட்? ஒருத்தர் ஹீமேன் ஆயிடுறாரு, ஒருத்தர் தார் ஆகி நிக்கிறாரு, ஒருத்தர் ஸ்பைடர் மேன் மாதிரி ஓடி நிஜமானி ஒரு குழந்தை மாடியில இருந்து விழுந்து இறந்து போச்சு. அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களை. வாட் டு தே நோ? அன்றைய சஹாபா பெண் மக்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள், எப்படிப்பட்ட ஆண்கள், எப்படிப்பட்ட பெண்களை வளர்த்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் நௌசுபில்லாஹி என்று ஒரு போய் புரளியை உஹதுடைய போர்ல எல்லாத்தையும் கிளப்பிட்டாங்க. அப்போ ஒரு பெண்மணி ஓடோடி போறாங்க. அங்கிருந்து அடிபட்டு வரக்கூடிய சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? அவலப்பட்ட பெண்மணியே, துரதிருஷ்டவாசியே, இந்த போர்ல உடைய தந்தை இறந்து விட்டார். அப்ப அந்த பெண் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்களா இல்லையா? மறுபடியும் ஓடோடி போறாங்க. அங்க வரக்கூடிய சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? துரதிருஷ்டவாசி பெண்மணியே, இந்த போர்ல உடைய கணவர் இறந்து விட்டார். அப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்களா? ஓடோடி போறாங்க. அங்கிருந்து வரக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க? துரதிருஷ்டவசப்பட்ட பெண்மணியே, இந்த போர்ல உன் தந்தையே இறந்துட்டாரு, உன் கணவரும் இறந்துட்டாரு, நீ பெற்றெடுத்த அத்தனை ஆண் மக்களும் இறந்து விட்டார்கள். அந்த பெண் ஓடோடி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பற்கள் அடிபட்டு அவர்கள் மயங்கி கிடந்தார்கள். அப்பதான் சுயநினைவுக்கு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த பெண்மணி என்ன சொல்றாங்க? யார் ரசூலுல்லாஹ், இந்த போர்ல என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய கணவர் இறந்து விட்டார், நான் பெற்றெடுத்த அத்தனை ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டது, ஆனால் நீங்கள் இருக்கின்றீர்கள், அதற்கு போதும் யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய எல்லா முசீபத்துகளும் பறந்து விட்டது யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் நீங்கள் எங்களுக்கு போதுமானவர். அந்த முஹப்பத், அந்த இக்லாஸ், இஸ்லாத்திற்காக இந்த தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை, போருடைய அந்த இடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல சொல்றாங்க, அத்தனை பக்கமும் சுத்தி 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 வந்து உம்மு அம்மாரா எனக்கு ஒரு தற்காப்பாக, ஒரு கேடயமாக நின்றார்கள் சொல்றாங்க. உம்மு அம்மாரோட ஹிஸ்டரி எடுத்து நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். பிபி ஆயிஷா அவர்கள் எத்தனை போர்கள்ல பங்கேற்றார்கள் என்றது சரித்திரம் நமக்கு தெரியுமா? ஷாருக் கானுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேளுங்க சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் எப்ப மலேசியாவுக்கு வந்தாருன்னு கேளுங்க சொல்லுவாங்க. ரஜினிகாந்துக்கு எத்தனை பிள்ளைங்க, மருமகன் யாருன்னு கேளுங்க சொல்லுவாங்க. எத்தனை பேர பிள்ளைங்கன்னு கேளுங்க சொல்லுவாங்க. எத்தனை வீர மங்கைகள் சஹாபியத் பெண்மணிகள் போரில் பங்கேற்றார்கள்? அந்த பேரா கேள்விப்பட்டது கூட கிடையாது. அவங்க எந்த புக்ல இருந்து படிச்சு சொல்றாங்க கொஞ்சம் கவனி. அவங்க சலஃபியா, அவங்க ஷாஃபியா, அவங்க ஹனஃபியா, கொஞ்சம் கவனி. அதுதான் நம்ம மூளை போயிட்டு இருக்கோம், ரைட்? அன்றைய காலகட்டத்தில் ஹுதைபியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹுதைபியா உடன்படிக்கை இஸ்லாத்துல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. The Treaty of Hudaybiyah எத்தனாவது ஹிஜ்ரி? ஹஜ்ரத் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. 6th year of ஹிஜ்ரி. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்டி போடப்பட்டது, ஒரு ஒப்பந்தம். அதான் வந்து இஸ்லாத்திய சரித்திரத்தை மாற்றி அமைச்சிச்சு.
ஆனா அந்த டைம் ரசூல் ஸல்லல்லாஹு எதிர்த்து எல்லா சஹாபாக்கள் கொந்தளிப்போட நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே காம்ப்ரமைஸ். ரசூல் ஸல்லல்லாஹு ட்ரீட்டில சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஆட்டம் போடப்பட்டுச்சு. எல்லாமே வந்து இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் புறம்பாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க சஹாபாக்களுக்கு எல்லாரும் இப்ப திரும்பி போன இப்ப உம்ரா செய்ய முடியாது, திருமணம் இப்போ. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் ட்ரீட்டி. அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து தீனுடைய அஸ்திவாரத்துல நமாஸ் குர்ஆன் தொழுகையை பத்தி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்ஸ். சஹாபாக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. யார ரசூலுல்லாஹ் நாங்க இஹ்ராம் கட்டிட்டோம், உம்ரா முடிச்சிட்டு தான் கட்டுவோம், நாங்க கழட்டமோ, நீங்க எங்களை கழட்ட சொன்னா கழட்ட முடியாது, அது எப்படி நம்ம திரும்பி போறது? ரசூலுல்லாஹ் வேதனையோடு தன்னுடைய இருக்கைக்கு வராங்க. அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? உம்மு சல்மா. உம்மு சல்மாவுடைய சரித்திரம் படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ் என்ன விஷயம், ஏன் இவ்வளவு வேதனையோடு நிக்கிறீங்க? இல்ல என்னுடைய கேடர்ஸ், கம்பேனியன்ஸ், சஹாபாக்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. இப்ப அங்க உடன்படிக்கை போட்டு வந்திருக்கேன், இப்ப உம்ரா செய்ய முடியாது, ஆனா யாரை இஹ்ராம கழட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப உம்மு சல்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? முதல்ல நீங்க கழட்டுங்க யார சொல்லுங்க.